அரிச்சல் முனை அந்த ஆர்ச்சு பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கைஸ் ஃபுல்லாக. ஸோ வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஒன் விலாக். ஸோ நம்ம சேனலில் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் நிப்பாட்டியிருப்போம். ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தாங்க இது. ஸோ சேனலுக்கு புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்தேன். நம்ம சேனலில் ட்ராவலிங் எனக்கு நிறையா வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பாம்பன் பாலத்தில் ஸ்டாப் பண்ணியிருப்போம். பாம்பன் பாலத்தை ட்ரோன் ஷாட் எடுத்ததோடு ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதோட கண்டினியூ வீடியோ தாங்க இது. ஸோ வாங்க மோட்டோ விலாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து தனுஷ்கோடி போயிட்டு தனுஷ்கோடியை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வர வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்க, ஃபுல்லாக கருவாடை ஃபுல்லாக காய வச்சிருக்காங்க. ஸோ மீனை ஃபுல்லாக காய வச்சு கருவாடை ஆக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு கைஸ். மேலே பாலத்தில் நிற்கிறதுக்கு இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ அதனால 6 முறை வீடியோ எடுத்தாச்சு. தம்பி நம்மளை பார்த்து எங்க போற அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெயில் 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 கொளுத்துது. சரியான வெயில் கொளுத்துது காய்ஸ். என்னடா கூட்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தா கோவில் கும்பாபிஷேகமா, கோவில் திருவிழா, பொங்கல் விழா. ஸோ அன்னதானம் நடக்குது கைஸ். பூந்துருவமா அன்னதானத்துல காய்ஸ். ஒரு வழியா பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஊருக்குள்ள வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டிட்டோம் காய்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக போனோம்னா ராமநாத சுவாமி கோயில் தான் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ரைட் எடுக்கணும். அந்த ரைட் எடுக்கிற ஏரியா கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து 20 கிலோமீட்டர் கரெக்டாக நினைக்கிறேன். நான் ரோடு தர்றதுனால மேப் கூகுள் மேப்பே போடல கைஸ். அங்கே மட்டும் தான் லைட்டாக போட்டேன். ஏன்னா சரி வீடியோ எடுக்கிறக்காண்டி லைட்டாக போட்டுக்கிறோம், எத்தனை கிலோமீட்டர்னு கரெக்டாக அக்யூரேட்டா அப்படிங்கிற மாதிரி ஆன் பண்ணேன். ஸோ இதுக்கு அடுத்துங்கிட்டு 20 கிலோமீட்டர் தான், அது கண்டிப்பாக கம்பல்சரி 20 கிலோமீட்டர் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி லைட்டாக தண்ணியை குடித்தேன். ஸோ கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கடுத்து திருப்பி கிளம்பியாச்சு, வண்டி எடுத்தாச்சு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரைக்கும் போகிறோம். ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கு. கொஞ்சம் அந்த கடல் காற்று உப்பு காற்று அடிக்கிறதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு கைஸ். காய்ஸ் வெல்கம் டு தனுஷ்கோடி. ஸோ தனுஷ்கோடி வந்தாச்சு, பக்கத்துல வந்தாச்சு தனுஷ்கோடிக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு அரிச்சல் முனை, அது வந்து அங்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர். மக்கள் இந்த வெயிலே போயிட்டு தான் இருக்காங்க கைஸ்.
இந்த ஏரியாலலாம் ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. இந்த ஏரியாவில் ஃபோட்டோ வீடியோ எடுக்க சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ஒன்றா லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ வரும்போது பார்ப்போம் முடிஞ்சா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடலை, அப்படி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கடலை. ஸோ சென்டரில் போயிட்டு இருக்கேன் கைஸ். காற்று சரியான காற்று அடிக்குது. நம்மளோட 360 கேமரா பாருங்க எந்த ஆட்டம் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேவி போட் ஒன்று நிற்கிது. எப்படி நிற்கிது, எதனால நிற்கிதுன்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாக போத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. 360 கேமராலாம் இருக்கு கைஸுக்குள்ள. ஸோ செம்ம எல்லாம் இங்கே அடிக்குது கைஸ் அலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த சைடும் தண்ணியோட வேகம் குறைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே உள்ள போய் குளிக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த லெவல்ல இருக்கு. தண்ணி இங்கிட்டு கொஞ்சம் ஏறி இருக்காது, ஏற்கனவே இன்னும் இங்கிட்டு அங்கே இறங்கி இருக்கும். அதான் இங்கிட்டும் குறைஞ்சிருச்சு, அங்கிட்டும் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கூட்டமும் கம்மியாக தான் இருக்கு. டிராஃபிக். ஸோ ஃப்ரைடே இன்னைக்கு இப்படியா, நாளை கழிச்சுலாம் வந்தா இன்னும் கூட்டம் இருக்கும் கைஸ். அது போக இன்னும் ஒரு 1 வீக் தான், அதுக்கடுத்து கூட்டம் ஏற ஆரம்பிச்சிடும். அடுத்து சம்மர் லீவு. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 1:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ்கோடியில் அரிச்சல் முனை அந்த ஆர்ச்சு பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கைஸ், ஃபுல்லாக உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே ஃபுல்லாக அங்கே நிற்க முடியல, அங்கே நிப்பாட்டும் அவங்க அலோவ் பண்ணலை. ஸோ அதோட கொஞ்சம் தனியாக வந்துட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டாக யாரும் வந்திருந்தீங்கன்னா ஸோ இங்கே ஆர்ச் வேலை பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்து எப்படி ரெடி பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரியல. ஸோ லைட்டாக ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஸோ ஆர்ச் பார்த்தீங்கன்னா அந்த அரிச்சல் முனை எண்டு வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஜேசிபிலாம் நிற்கிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இந்த அளவுக்கு தண்ணி இறங்கியிருக்கு கைஸ். அதே மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு திட்டு மாதிரி இருக்குது, அங்கேயும் அதுக்கு இடையில கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அங்கேயும் உள்வாங்கியிருக்கு, இங்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்குது கைஸ். ஸோ நம்ம பைக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருக்கோம்.
ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக ஊருக்கு தான் கிளம்பி வந்திருப்போம். ஸோ சேனலுக்கு புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு லவர் சப்போர்ட் தொடர்ந்தே கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரும். அது தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அங்கே இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வன்மி டாடா பை சி கைஸ்.